الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم حسنوا أنبالكم بالزكاة داووا مرضاكم بالصدقة وأعدوا للبلاء الدعاء صدق رسول الله صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாக எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய திருநாமத்தை கொண்டு ஆரம்பித்ததன் பின்னால் சலாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் எமது உயிரினும் மேலான அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களை துயர்ந்தால் அஸ்ஹாபுகள் தாபீங்கள் தாபீங்கள் கியாம வரிவந்தம் பின்பற்றக்கூடிய அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனிதமான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய மாளிகையில் இத்திகாஃபுடைய நிய்யத்துடன் வீற்றிருக்கும் எனதருமை சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கடமைகளை ஏவிருக்கின்றானோ பணித்திருக்கின்றானோ அந்த கடமைகளை முற்றுமுழுதாக கண்ணியமான முறையில் பேணுதலான முறையில் எடுத்து நடவுங்கள். எந்த விடயங்களை விட்டும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிர்ந்து விலகி நடக்கும்படி அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அந்த விடயங்களை முற்றுமுழுதாக தவிந்து நடக்கும்படி ஆரம்பமாக இணைக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அல்லாஹுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு ஏராளமான நிஅமத்துகளை அருட்கொடைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழங்கியிருக்கின்றான். அல்லாஹுவால் அடியார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நியமத்துகளில் ஆக உயர்ந்த விலை மதிக்க முடியாத ஒரு நியமத்தாக இருக்கும் என்றால் அது ஆரோக்கியமாக இருக்கிறது, ஆஃபியத்தாக இருக்கிறது. ஈமானுக்கு அடுத்ததாக உலகில் அடியார்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து நியமத்துகளிலும் ஒரு உயர்ந்த சிறப்பான மகத்தான நியமத் என்றால் ஆரோக்கியமாக இருக்கிறது. அடியார்களாகிய நாம் இந்த ஆரோக்கியத்தை இழந்துவிட்டால் உலகத்தில் எங்களுக்கு இருக்கக்கூடிய பணத்தை கொண்டோ பட்டம் பதவிகளை கொண்டோ திறமைகளை கொண்டோ மீட்டு எடுக்க முடியாத ஒன்றுதான் ஆரோக்கியமாக இருக்கிறது. இதனாடிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ஆரோக்கியம் ஒவ்வொரு அடியார்களும் இதை பேணுவதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஏராளமான இடங்களில் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை வேண்டுமாறு மிக தெளிவாக பல ஹதீஸ்கள் ஊடாக இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஹதீஸிலே பதிவாக இருக்கிறது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குறிப்பிட்டார்கள், ஸல்லல்லாஹுல் அஃவ வல் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நீங்கள் மன்னிப்பை கோருங்கள், அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த ரெண்டு விடயங்களையும் எந்த நேரத்தில் கேட்க வேண்டும் என்றால் அதான் இகாமத்துக்கு இடைப்பட்ட அல்லாஹ் அடியார்களை நேரடியாக துஆவை கபூல் செய்யக்கூடிய மிக பெருமதியான நேரத்தில் அடியார்களாகிய நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு மன்னிப்பையும் ஆரோக்கியத்தையும் வேண்டி நிற்குமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாம் ஒவ்வொருவர்களும் அல்லாஹ்விடத்தில் நாம் அடிக்கடி ஆரோக்கியத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இன்று ஏராளமானவர்கள் வாலிபர்களாக இருக்கக்கூடியவர்கள், யுவதிகளாக இருக்கக்கூடியவர்கள், சிறார்களாக இருக்கக்கூடியவர்கள் திடீரென நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு காலகட்டத்திலே நாம் அனைவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்துக்கு ஆரோக்கியத்தை வேண்டி நிற்குமாறு என்னென்ன முறை வழிகாட்டிருக்கிறார்களோ அந்த முறைகளை செவ்வன முறையில் பின்பற்றக்கூடிய அடியார்களாக மாறுவது காலத்தினுடைய கடப்பாடாக கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாம் ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய தொழுகை சுபஹனுடைய தொழுகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுத்தந்த ஆழமான துஆ, அல்லாஹும்ம ஹ்தினி ஃபீமன் ஹதைத் வஆஃபினி ஃபீமன் ஆஃபைத். யா அல்லாஹ், நீ யாராருக்கு நேர்வழி காட்டுகிறாயோ, நேர்வழி காட்டினாயோ, அப்படியான நேர்வழி பெற்றவர்களில் என்னையும் ஒருவனாக இணைத்துக்கொள். நீ யாராருக்கு ஆரோக்கியம் வழங்கியிருக்கிறாயோ அந்த ஆரோக்கியம் வழங்கப்பட்டவர்களில் என்னையும் ஒருவனாக இணைத்துக்கொள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நாம் தொழக்கூடிய ஒவ்வொரு சுபஹனுடைய தொழுகையிலும் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். நாம் தொழக்கூடிய ஒவ்வொரு தொழுகையிலும் நடுஇறைப்பில் இருக்கிறோம். நடுஇறைப்பில் இருக்கக்கூடிய நாம் சஜ்தாவுக்கு இருக்கக்கூடிய நடுஇறைப்பில் அல்லாஹும்ம ஃபிர்லி வர்ஸுக்னி வஜ்புர்னி வஹ்தினி வஆஃபினி, அங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இரண்டு சஜ்தாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய நடுஇறைப்பிலும் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை வேண்டி நிற்குமாறு இந்த உம்மத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலையில் மாலையில் பேணுதலாக அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பதனி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ சம்மி, அல்லாஹும்ம ஆஃபினி ஃபீ பஸரி என்ற துஆவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பார்வைக்கு ஆரோக்கியத்தை தந்து விடுமாறு, உடம்புக்கு ஆரோக்கியத்தை தந்து விடுமாறு, கேள்விக்கு ஆரோக்கியத்தை தந்து விடுமாறு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காலையில் 3 விடுத்தம் மாலையில் 3 விடுத்தம் அல்லாஹ்விடத்தில் கேட்டிருக்கிறார்கள் என்றால், மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் எந்த அளவுக்கு இந்த துஆக்களை ஓதி அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்கக்கூடியவர்களாக இருக்கிறோம் என்று சுயமாக ஒவ்வொருவர்களும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மக்பராக்கு போகக்கூடிய நேரமும் அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லத் தியார் மினல் முஃமினீன் வல் முஸ்லிமீன் வ இன்னா இன்ஷா அல்லாஹு பிக்கும் லாஹிகூன் அஸ்ஸலல்லாஹு லனா வ லக்குமுல் ஆஃபியா, அங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஆரோக்கியத்தை கேட்கிறார்கள். நாம் தூங்கக்கூடிய நேரம் ஓதக்கூடிய ஏராளமான துஆக்கள், அந்த துஆக்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை வேண்டி நிற்கிறார்கள். தூங்கி எழுந்தவுடன் அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு அல்ஹம்துலில்லாஹில்லதி ஆஃபானி வரத்த அலைய ரூஹி வஅதினலி விதிக்ரிஹி, அங்கும் அல்லாஹ்வுக்கு அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியிருக்கக்கூடிய ஆரோக்கியத்துக்கு நன்றி செலுத்தக்கூடிய துஆ. நாம் மலசல கூடத்துக்கு போகக்கூடிய நேரம் எமது தேவையை முடித்துவிட்டு வருகிறோம். குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி யذهب عني الأذى وآفاني, அங்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ் சிறுநீரை மலசலத்தை முறையாக கழித்த அந்த உயர்ந்த நியமத்துக்கு அல்லாஹ்விடத்தில் நன்றி செலுத்தக்கூடிய துஆவை இந்த உம்மத்துக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எங்களது குடும்பத்தார்களில் நாம் சிந்திக்க முடியாத அளவுக்கு அழகாக இருந்தவர்கள், அழகாக நடமாடியவர்கள், அழகாக பேசியவர்கள், பல சாதனைகளை சமூகத்தில் படைக்கக்கூடிய எத்தனையோ வாலிபர்கள், எத்தனையோ யுவதிகள், எத்தனையோ சிறார்கள் திடீரென நோய்வாய்ப்படக்கூடிய அவல நிலைகளை இன்று நாம் ஒவ்வொருவர்களும் பார்த்தவர்களாக கேட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதனாடிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்துக்கு மிகவும் மிகவும் வலியுறுத்திய இந்த ஆஃபியத்தை அல்லாஹ்விடத்தில் நாம் வேண்டி நிற்கக்கூடிய சமூகமாக மாற வேண்டும். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே,
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் தக்தீரில் அடியார்களாகி எங்களுக்கு நோயை தந்துவிட்டான். நோயை தந்துவிட்டால் யாரும் தடுமாற வேண்டாம், யாரும் பயப்பட வேண்டாம், யாரும் அஞ்ச வேண்டாம், யாரும் கதற வேண்டாம், நிதானத்தை இழந்து விட வேண்டாம். அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாம் அல்லாஹ்விடத்தில் எமக்கு ஏற்பட்ட அது எவ்வளவு பெரிய நோயாக இருக்கட்டும், எமது உயிரை கவ்வக்கூடிய நோயாக இருக்கட்டும், அல்லாஹ்விடத்தில் ஏற்பட்ட நோயை அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் அழுதவர்களாக துஆ செய்தவர்களாக நாம் மாற வேண்டும். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று என்ன நடக்குகிறது? நோய் வந்துவிட்டால் நிதானம் இழந்து விடுகிறோம், பதறி விடுகிறோம், அழுகின்றோம், தடுமாறுகின்றோம். எந்த வைத்தியரை நாடலாம் என்ற உணர்வும் ஊசலாட்டமும் உள்ளத்தில் ஊடுருவிக் கொண்டிருக்கிறது. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நோய் வந்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்யக்கூடிய சமூகமாக மாற வேண்டும் என்ற உன்னதமான கருத்தை ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். தபரானி போன்ற கிரந்தங்களிலே பதிவாகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், இதப் தலைத்து அப்துல் முஃமின் வலம் யஸ்குனி இலா உவாலிஹி அத்லக்துஹு மின் உசாரி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான், நான் எனது அடியான் ஒரு முஃமினை நோயை கொடுத்து சோதித்து விட்டேன். அவன் யாரிடத்திலும் முறைப்பாடு செய்யவில்லை, அல்லாஹ்விடத்தில் மாத்திரம் முறைப்பாடு செய்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய நோயிலிருந்து முழுமையாக விடுவித்து ஆரோக்கியத்தை வழங்குவதற்கெல்லாம் தயாராக இருக்கிறான். அது மாத்திரமல்ல, அப்தல்துஹு தமன் கைரம் மின் தமிஹி, அவனுடைய உடம்புல ஓடக்கூடிய இரத்தத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிறந்த இரத்தமாக அல்லாஹ் மாற்றி விடுகிறான். லஹ்மன் கைரம் மின் லஹ்மிஹி, அவனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய சதைப்பிண்டத்தை சிறந்த சதைப்பிண்டமாக நாம் மாற்றி விடுகிறோம் என்ற நன்மாராயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடியார்களை அழைத்துக் கொண்டிருக்கிறான் என்றால், மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எங்களுடைய நிலைப்பாடு என்ன? நோய் வந்துவிட்டால் எந்த விசேட வைத்தியரை நாட வேண்டுமோ அதுதான் முதன்மையாக கடைபிடிக்கின்றோம். வைத்தியரை நாட வேண்டாம் என்று சொல்லவில்லை, வைத்தியம் செய்ய வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்துக்கு கற்றுத்தந்த முதன்மைப்படுத்தக்கூடிய ஏராளமான வழிமுறைகளை கைவிட்டு விடுகிறோம். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்பியா ஹஜ்ரத் அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பல வருடங்கள் நோயாளியாக இருந்தவர்கள் அல்லாஹ்விடத்தில் ரப்பி அன்னி மஸ்ஸனி யதுர்ரு வ அன்த அர்ஹமுர் ராஹிமீன் அல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு செய்கிறார்கள். ஃபஸ்தஜப்னா லஹு, நாம் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு ஏற்பட்ட அந்த நோயை நீக்கணும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் நோய் உடையவர்கள் அல்லாஹ்விடத்தில் மன்றாடக்கூடிய நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நோயை நீக்குவதற்கெல்லாம் தயாராக இருக்கிறான் என்ற உயர்ந்த நன்மாராயம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் 30 வருடம் படித்தவர்களாக நோய்வாய்ப்பட்டவர்களாக இருந்தார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் ஆதரவு வைத்தவர்களாக அல்லாஹ்வுடைய கலா கதரை பொருந்தியவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நிலையில் மலாயிகா மார்கள் அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய உயர்ந்த நிலையை ஹஜ்ரத் இம்ரான் இப்னு ஹுசைன் அவர்கள் அடைந்த சம்பவம் சஹீஹுல் புகாரியிலே பதிவாக இருக்கிறது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, நோய் வந்துவிட்டால் நாம் அல்லாஹ் பக்கம் மீளக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும். இது முதல் கடைபிடிக்கக்கூடிய மிக ஒரு சுன்னாவாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக குர்ஆன் அனைத்து நோய்களுக்கும் அது ஷிஃபா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களது கரங்களில் தந்திருக்கக்கூடிய இந்த மோஜிசா 6666 வசனங்களும் கியாம நாள் வரைக்கும் மோஜிசா ஹாலிதா, அற்புதமான நிரந்தரமான இந்த உயர்ந்த நிஅமத் எமது கரங்களில் இருக்கிறது. குர்ஆன் ஓதுவதன் ஊடாக அனைத்து நோய்களுக்கும் வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபாவை கொடுப்பதாக வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
தனது திருமறையில் மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆத்மீக பரிசுத்தமும் இருக்கிறது, உடம்பு ரீதியான நோய்களுக்கும் ஷிஃபாவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வைத்திருக்கிறான். எமது ஸலஃபு ஸாலிஹீன்கள் அவருடைய உள்ளத்தில் குர்ஆனை கொண்டு அனைத்து நோய்களுக்கும் ஷிஃபாவை அடைய முடியும் என்ற ஆழமான நம்பிக்கை அவருடைய உள்ளங்களில் இருந்தது. ஸஹீஹுல் புகாரியில் பதிவாக இருக்கிறது, படித்திருக்கிறோம். சஹாபாக்களுடைய ஒரு கூட்டம் ஒரு ஊரை கடந்து போகிறார்கள். அங்கு அந்த ஊருடைய மக்களிடத்தில் தங்களுக்காக விருந்தோம்பல் செய்யுமாறு வேண்டுகிறார்கள். விருந்தோம்பல் செய்யப்படவில்லை. இறுதியாக அந்த ஊருடைய தலைவர் பாம்பு கடித்து நோய்வாய்ப்படுகிறார். உடனே அந்த சஹாபாக்களை அந்த மக்கள் நாடி கேட்கிறார்கள், மன் ஃபீக்கும் ராகின், உங்களில் ஊதி பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களா? ஏன்? இன்ன சய்யிதல் கௌம் லதீகுன் அவ் முஸாபுன், எங்களுடைய ஊருடைய தலைவர் தேலோ பாம்போ கடிக்கப்பட்டு நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். உடனே அந்த சஹாபாக்களில் ஒருவர் சூரா ஃபாத்திஹாவை ஓதி ஊதுகிறார், ஷிஃபா அடைகிறார். வேளாண் அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சூரா ஃபாத்திஹாவுக்கும் பாம்பு கடிக்கும் தேல் கடிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்ற உணர்வுதான் எமது சிந்தனைகளில் ஊடுருவுகிறது. அருமை சஹாபாக்களுடைய உள்ளத்தில் அது எந்த நோயாக இருந்தாலும், எந்த பிரச்சனையாக இருந்தாலும், அனைத்து பிரச்சனைகளுக்கும் அனைத்து நோய்களுக்கும் குர்ஆன் அது சூரா ஃபாத்திஹா அஷ்-ஷாஃபியா, அது ஷிஃபாவை கொடுக்கக்கூடிய உயர்ந்த குர்ஆனாக இருக்கிறது என்ற நம்பிக்கை ஆழமாக அவருடைய உள்ளங்களில் இருந்தது. அதை நிதர்சனமாக அவர்கள் செயல்முறையில் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த குர்ஆனுடைய நம்பிக்கை எமது உள்ளங்களில் இருந்து வெளியேறியதனுடைய காரணிகள் தான் ஏராளமான பிரச்சனைகளுக்கு இன்று சமூகம் முகம் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வாக குர்ஆனை முன்வைத்திருக்கிறார்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாமா இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அன்று துருக்கியில் ஏற்பட்ட மிகப்பெரிய பஞ்சம், எவ்வளவு பெரிய பஞ்சம்! அல்லாமா இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அல் முன்தலம் என்ற தனது கிதாபிலே பதிவு செய்திருக்கிறார்கள். ஒரு பெண்மணி பல நாளாக பசியுடையவளாக இருக்கிறாள். தனது பசியை தாங்கிக் கொள்ள முடியாமல் தனது வீட்டில் இருக்கக்கூடிய மாணிக்கங்களையும் மரகதங்களையும் இரண்டு கையில் அள்ளியவளாக துருக்கியினுடைய தலைநகரம் ஸ்தோம்பலுக்கு வருகிறாள். அங்கு இருக்கக்கூடிய பஜார்களில் அலைகிறாள். தனக்காக ஒரு ரொட்டி துண்டை பெற்றுக் கொள்ளலாம் என்று முயற்சிக்கிறாள். யாரும் அவருடைய மாணிக்கத்தை மரகதத்தை எடுத்துவிட்டு அந்த ரொட்டி துண்டை கொடுப்பதற்கு தயாராகவில்லை. கடைசியாக தன்னுடைய கரத்தில் இருக்கக்கூடிய மாணிக்கங்களையும் மரகதங்களையும் துருக்கியினுடைய பஜாரில் வீசிவிடுகிறாள். பலம் யல்தஃபித் இலைஹா அஹதுன், யாரும் அதை எடுப்பதற்கு தயாராக இல்லை. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இவ்வளவு பஞ்சம் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அவர்கள் அங்கிருந்தவர்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட இந்த சவாலை முறியடிப்பதற்கு குர்ஆன் உடையவர்களை நாடினார்கள், குர்ஆன் உடையவர்களாக மாறினார்கள். அன்றைய விலைவாசிக்கும் அந்த பஞ்சத்துக்கும் தீர்வாக குர்ஆனை கொண்டுதான் தீர்வை அவர்கள் முன்னெடுக்கக்கூடிய சமூகமாக எமது ஸலஃபு ஸாலிஹீன்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இன்று இந்த குர்ஆனுடைய நம்பிக்கை எமது உள்ளத்தில் இருந்து வெளியேறிவிட்டது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஷிஃபாவை வைத்திருக்கிறான். அதனால இதன் ஹதீஸிலே வந்திருக்கிறது, அலைக்கும் பிஷிஃபாயின், இரண்டு ஷிஃபாவை பற்றி பிடியுங்கள். ஒன்று குர்ஆன், இன்று தேனாக இருக்கிறது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆனை கொண்டு எமது நோய்களுக்கு ஆஃபியத்தை ஆரோக்கியத்தை தேடக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதே போன்றுதான் நோய் ஏற்பட்டு விட்டால் இரண்டாவது கடைபிடிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சுன்னா, தாவு மர்லாக்கும் பிஸ்ஸதகா, உங்களுடைய சதகாவை கொண்டு உங்களுடைய நோய்களுக்கு சிகிச்சையை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த தலைப்பில் எமது இஸ்லாமிய சமூகத்தார்கள் மிக மிக பலஹீனர்களாக இருக்கிறோம்.
வைத்தியத்துக்காக எந்த நாடும் எந்த நாட்டுக்கு போவதற்கும் தயாராக இருக்கிறோம். அது அமெரிக்காவாக இருக்கட்டும், அது மலேசியாவாக இருக்கட்டும், அது சிங்கப்பூராக இருக்கட்டும், அல்லது எந்த நாடாக இருக்கட்டும், எத்தனை நாடுகளுக்கு பிரயாணம் செய்ய முடியுமோ அத்தனை நாடுகளுக்கும் தனக்கு ஏற்பட்ட நோய்க்காக லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிப்பதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் தனக்கு ஏற்பட்ட நோய்க்கு உண்மையான சிகிச்சையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சதக்காவில் வைத்திருக்கிறான். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, சதக்கா என்பது ஒவ்வொரு தனவந்தர்களும் ஒவ்வொரு வசதி படைத்தவர்களும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் பாரமாக இருக்கக்கூடிய அளவுக்கு நாம் சதக்காவை நிறைவேற்றக்கூடிய நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்குரிய ஆரோக்கியத்தை அல்லாஹ் சில நாட்களுக்குள் அதனுடைய பிரதிபலிப்புகளை அல்லாஹ் கொடுக்க தயாராக இருக்கிறான். பெரிய நோய் சிறிய நோயாக மாறும், நீண்ட காலம் குறுகிய காலமாக மாறும், நோயே இல்லாமல் மாறிவிடும். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரிகளே, இந்த தலைப்பில் எமது ஸலஃபு ஸாலிஹீன்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட பல நோய்களுக்கு சதக்கா ஊடாக அவர்கள் சிகிச்சை அடைந்த ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு வாலிபர் சந்தித்து அவரிடம் சொல்லுகிறார்கள், 7 வருடமாக எனது முடங்காலில் ஒரு காயம் ஏற்பட்டு சீல்களும் ரத்தங்களும் வடிந்து கொண்டிருக்கிறது. சஅல்துல் அதிப்பா, வைத்தியர்களின் நாடி பல வைத்திய முறைகளையும் கையாண்டு விட்டேன். ஃபலம் அன்தஃபி பிஹா, அந்த வைத்திய துறையின் வைத்தியத்தின் ஊடாக எந்த பிரதிபலிப்புகளை நான் அடையவில்லை. என்ன செய்யலாம் என்று அவர்கள் ஆலோசனை கேட்கக்கூடிய நேரம் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹிமஹுல்லாஹ் அந்த வாலிபருக்கு வழிகாட்டுகிறார்கள். நீங்கள் சென்று நீங்கள் வசிக்கக்கூடிய எந்த இடத்தில் தண்ணீர் தேவையாக இருக்கிறதோ அந்த இடத்துக்கு சென்று ஒரு கிணற்றை தோண்டி சதக்கா ஜாரியாவுடைய அமலை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் உங்களுடைய முடங்காலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காயத்தை அல்லாஹ் நீக்கி விடுவான், ஆரோக்கியத்தை தந்து விடுவான் என்று வழிகாட்டப்படுகிறது. ஆச்சரியம் என்ன, அந்த வாலிபர் சென்று இஸ்லாமியர்கள் வசிக்கக்கூடிய இடத்தில் ஒரு கிணற்றை தோண்டுகிறார். சில வாரங்களுக்குள் அவருடைய முடங்காலில் ஓடிக்கொண்டிருந்த இரத்தமும் சீல்களும் நாற்றமும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முழுமையான ஆரோக்கியத்தை கொடுத்து விட்டான். இந்த சம்பவத்தை அல்லாமா பைஹகி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்துவிட்டு சொல்லுகிறார்கள், இது எங்களுக்கு முன்னால இடம்பெற்ற ஒரு சம்பவம். ஆனால் எங்களுடைய காலத்தில் எனது உஸ்தாத் அபு அப்துல்லா ஹாக்கிம் நைசாபூருடைய மிகப்பெரிய ஒரு முஹத்திஸாக இருந்தவர்கள், அவர்களுடைய முகத்தில் ஏற்பட்ட ஒரு காயம், அந்த காயத்துக்காக 1 வருடமாக வைத்தியர்களை நாடி வைத்தியம் செய்தும் எந்த பலாபலனும் ஏற்படவில்லை. கடைசியாக நைசாபூரில் இருக்கக்கூடிய அபு உஸ்மான் அஸ்ஸாபூனி என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இமாம் அவர்களுடைய அந்த சபையை நாடுகிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு வாரமும் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் ஹதீஸினுடைய பாடம் நடாத்தப்பட்டு கூட்டாக துஆ இடம்பெற்றுக் கொண்டிருக்கும். அவரிடம் பேசி இமாம் ஹாக்கிம் தன்னுடைய நோய்க்கு தனக்கு ஏற்பட்ட அந்த நோய்க்காக துஆ செய்யுமாறு வேண்டிக் கொள்ள அவர்கள் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்னால் அங்கு கூடியிருந்த அனைவர்களுக்கு முன்னால் துஆ செய்யப்படுகிறது. அனைவர்களும் அழுகிறார்கள். அந்த சபையில் பெண்களும் தனியாக ஆஜராக இருந்தார்கள். ஒரு பெண் அவள் வீட்டுக்கு சென்று இரவு நேரத்தில் இமாம் ஹாக்கிமுக்காக துஆ செய்து கொண்டிருக்கிறார்கள். தூங்கி விடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவிலே தோன்றி அந்த பெண்ணுக்கு சொல்லுகிறார்கள், கூலி லி அபி அப்துல்லா அல் ஹாக்கிம் யுவஸ்ஸில் மா அலல் முஸ்லிமீன், ஹாக்கிமுக்கு எத்திவிடுங்கள், இந்த செய்தியை அறிவித்து விடுங்கள், இஸ்லாமியர்களுக்காக ஒரு கிணற்றை தோண்டி விடுமாறு, சதகா ஜாரியாவுடைய அமலை மேற்கொள்ளுமாறு ஹாக்கிமுக்கு சொல்லிவிடுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கனவில் சொல்ல அந்த செய்தியை ஒரு துண்டிலே எழுதி அபு உஸ்மான் சாபூனி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு அறிவிக்க
அவர்கள் இமாம் ஹாக்கிமுக்கு அறிவிக்க உடனே அவர்கள் கிணற்றை தோண்டுகிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஒரு வருடமாக முகத்தில் ஏற்பட்ட அந்த வடு, அந்த காயம் நீங்கி இருந்ததை விட முகம் அழகாகிவிட்டது. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த சம்பவம் இதனுடைய அறிவிப்பாளர்கள் ஆதாரபூர்வமான சம்பவமாக இமாம்கள் பதிவு செய்த ஒரு வரலாறாக இருக்கிறது. எனவே சதகாவை கொண்டு எமது நோய்களுக்கு சிகிச்சை இருக்கிறது என்ற ஆழமான நம்பிக்கையை உள்ளத்தில் பதித்தவர்களாக நாம் செயல் வடிவில் நிறைவேற்றக்கூடிய அடியார்களாக மாற வேண்டும். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இதே போன்றுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நோய்க்காக, நோயிலிருந்து சிகிச்சை பெறுவதற்காக ஏராளமான வழிமுறைகளை இந்த உம்மத்துக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். அதில் ஒன்றுதான் மாஉ ஸம்ஸம். ஸம்ஸமுடைய நீர் ஒரு அற்புதமான கியாமத் நாள் வரைக்கும் ஒரு மூஜிசாவாக இருக்கிறது. அன்றைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் அவர்களுக்கு ஏற்பட்ட, அது கேன்சராக இருக்கட்டும் அல்லது உடம்பில் ஏற்படக்கூடிய பயங்கரமான கட்டிகளாக இருக்கட்டும், அனைத்து நோய்களுக்கும் அவர்கள் ஆச்சரியமான முறையில் இந்த ஸம்ஸமுடைய நீரை அருந்துவதை கொண்டு அவர்கள் ஷிஃபாவை அடைந்த ஏராளமான வரலாறுகள் கிதாபுகளில் மிக தெளிவாக பதிவாக இருக்கிறது. அல்லாமா ஃபாகிஹி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அக்பாரு மக்கா என்ற கிதாபிலே அவர்கள் எழுதுகிறார்கள், ஒரு நாள் அவர்கள் சஃபா மர்வா 2 குன்றுகளுக்கு இடையில் சாயினுடைய தொங்கோட்டத்திற்காக விரைந்து போகிறார்கள். பெரிய ஒரு கூட்டம் ஒன்று காணப்படுகிறது. போய் பார்க்கிறார்கள், அங்கு வாலிபர் படுத்துக் கொண்டிருக்கிறார். கேட்கப்பட்டது, இந்த வாலிபருக்கு என்ன நடந்தது? அவர் சாப்பிடக்கூடிய நேரம் உணவில் ஒரு ஊசி சென்று அது நேராக செல்லாமல் தொண்டையில் குறுக்கே சிக்கிக் கொண்டது. இவருக்கு எழும்ப முடியல, பேச முடியல, அசைய முடியல. உடனே சொல்லுகிறார்கள், இவருடைய தொண்டையில் ஸம்ஸமுடைய கிணற்றில் இருந்து சில மிடறுகளை பறிக்க விடுங்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு ஆரோக்கியத்தை வழங்குவான் என்று சொல்லிவிட்டு நகர்ந்து விடுகிறார்கள். அடுத்த நாள் அவர்கள் மத்தாபுல பார்க்கிறார்கள், எந்த வாலிபர் சக்ராத்தை போன்று காட்சியளித்துக் கொண்டிருந்தாரோ அதே வாலிபர் திடகாத்திரமாக மிக மகிழ்ச்சிகரமாக மத்தாபில் ரமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். வாலிபரை அணுகி கேட்கக்கூடிய நேரம் சொல்லுகிறார், எனது தொண்டையில் ஸம்ஸமுடைய நீர் ஊற்றப்பட்டது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த பக்கம் அந்த ஊசி கரைந்து சென்றதோ தெரியவில்லை என்று இந்த வாலிபர் குறிப்பிடுகிறார். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஏராளமான வரலாறுகள் இருக்கிறது. இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் எமது மதுஹபினுடைய மிக முக்கியமான இமாம், மிஸ்ருடைய நாட்டில் வசித்து வந்த ஒரு இமாம் அவர்கள், இவருடைய வயிறுல சுரக்காவை போன்ற ஒரு கட்டி ஏற்பட்டது. அந்த மிஸ்ருடைய நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து வைத்தியர்களும் அந்த இமாமுக்கு சொன்னார்கள், உங்களுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய கட்டியை சத்திரை சிகிச்சையினூடாக வெட்டப்பட்டு வெளியேற்றப்பட வேண்டும், இல்லை என்றால் உங்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் என்று சொல்லுகிறார்கள். இவ்வாறு இருக்கக்கூடிய நேரம் ஹஜ்ஜினுடைய காலமாக இருக்கிறது. இமாம் ஷஅரானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹஜ்ஜுக்கு வந்து விடுகிறார்கள். ஹஜ்ஜை முடிச்சிட்டு தவாஃபுல் விதாவுக்கு முன்னால் ஸம்ஸமுடைய கிணற்றுக்கு சென்று அந்த ஸம்ஸமுடைய நீரை அருந்துகிறார்கள். யா அல்லாஹ், எனது உடம்பில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த கட்டியை நீ நீக்கி விடுவாயாக, ஆரோக்கியத்தை தந்து விடுவாயாக. வல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா என்ற குர்ஆனுடைய வசனத்தை மடக்கி மடக்கி ஸம்ஸமுடைய நீரை அருந்துகிறார்கள். ஆச்சரியம் என்ன, சற்று நேரத்துக்குள் அவருடைய உடம்பில் ஒரு சூடு ஏற்படுகிறது. அந்த கட்டி வெடித்து உடனே சீல்களும் இரத்தங்களும் அனைத்து கழிவுகளும் வெளியேறி ஆரோக்கியம் பெற்றவர்களாக தனது நாட்டை சென்றடைகிறார்கள் என்ற வரலாறு மிக தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, மாஉ ஸம்ஸம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். லிமா ஷுரிபலா, அது எந்த நோக்கத்துக்காக குடிக்கப்படுகிறதோ அனைத்து நோக்கங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்குகிறான் என்ற மிக தெளிவான இந்த ஹதீஸினுடைய நம்பிக்கையை ஒவ்வொரு இஸ்லாமியர்களும்
ஒவ்வொரு வாலிபர்களும் ஒவ்வொரு யுவதிகளும் அனைவர்களும் உள்ளத்தில் ஆழமாக இந்த நம்பிக்கை பதித்தவர்களாக ஜம்சமை கொண்டும் எமது நோய்களுக்கு சிகிச்சை அடையக்கூடிய நல்லவர்களாக மாற வேண்டும். மேலான அன்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கபத்து சௌதா கரிஞ்சிரகத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாவாக இருக்கிறது. தேன் எல்லா நோய்களுக்கும் ஷிஃபாவாக இருக்கிறது. காளான் விசேடமாக எமது கண்களுடைய பார்வை குறைந்ததுக்கு ஷிஃபாவாக இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜாமாவை பற்றி அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஹிஜாமா செய்தவர்கள் எத்தனை பேர்கள்? மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பல தடவைகளில் தனது உடம்பில் இருந்து தலையில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஹிஜாமா செய்த வரலாறுகள் ஹதீஸ்களிலே பதிவாக இருக்கிறது. அது எந்த மாதத்தில் எந்த பிறையில் செய்யப்பட வேண்டும், எந்த நாட்களில் செய்யப்பட வேண்டும் என்று மிக தெளிவாக குறித்து விழித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படியான ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நோய் வந்துட்டா அன்றே அந்த நோயிலிருந்து விடுபடுவதற்காக, அன்றைய அந்த நோயிலிருந்து தப்புவதற்காக ஜம்சம குடிக்கிறோம், ஹபத்து சௌதா கரிஞ்சிரத்தை பாவிக்கிறோம், தேனை குடிக்கிறோம். அவ்வாறல்ல, ஒவ்வொரு நாளும் எமது வாழ்க்கையில் எமது வீடுகளில் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சிறார்களுக்கு நாம் இதை கற்றுக் கொடுப்பது மாத்திரமல்ல, இதனுடைய முக்கியத்துவத்தை இதனுடைய பெருமதிகளை சொல்லி அவர்களுக்கு இதை நாம் வழங்கக்கூடியவர்களாக எமது வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் எமது நோய்களுக்கு அற்புதமான மாமருந்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கற்றுத் தந்த இவைகளை யகீனோடு நம்பிக்கையோடு அமல் செய்யக்கூடியவர்களாக மாற வேண்டும். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அஜிவா பழத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். யாரு காலையில் 7 அஜிவாவை சாப்பிடுகிறார்களோ அன்றைய நாளில் லம் யதுர்ர தாலிகல் யௌம் ஸஹ்ரும் வலா சும்முன், சூனியமோ அல்லது இந்த நஞ்சூட்டப்பட்டாலும் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த மாட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இந்த உம்மத்துக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். மேலான நண்பர்களே, சகோதரர்களே, இப்படியான இந்த முறைகளை எமது வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய சமூகமாக நாம் மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எமது நோயிலிருந்து பாதுகாப்பதற்காக ஏராளமான வழிகளை இந்த உம்மத்துக்கு காட்டி தந்திருக்கிறார்கள். இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஒரு மிக முக்கியமான ஒரு தலைப்பை தனது ஸஹீஹுல் புகாரியில் கிதாபு திப் என்ற அந்த பாடத்தில் அவர்கள் ஒரு முக்கியமான தலைப்பை அமைத்திருக்கிறார்கள். பாபு ஃபத்லி மை யுஸ்ரஉ மினர் ரீஹ் என்ற அந்த தலைப்பு. மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, இன்று எங்களுக்கு திடீரென ஏற்படக்கூடிய சிறுநீருடைய தேவை ஏற்படுகிறது, மலசலத்தினுடைய தேவை ஏற்படுகிறது, காற்றை அடக்கிக் கொண்டிருக்கிறோம். சிறுநீரை அடக்குவது, காற்றை அடக்குவது, மலத்தை அடக்குவது மிகப்பெரிய நோய்கள் உண்டாகும் என்ற பாடத்தை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கிதாபு திப்னுடைய பாடத்தில இந்த தலைப்பு அமைத்து சொல்லுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய காலத்தில ஒரு கருத்த பெண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலுல்லாஹ் இன்னி உஸ்ராஹு, நான் காக்காவலி நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறேன். எனவே அந்த நோயினால் பாதிக்கப்பட்டு நான் மயக்கமுறக்கூடிய நேரம் எனது ஆடைகள், அதாவது ஆடைகள் கிளம்பி விடுகிறது, எனது ஔரத்துகள் வெளியாகி விடுகிறது, துஆ செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன் ஷைதி சபர்தி வலக்கல் ஜன்னah, நீ நாடினால் பொறுமையை மேற்கொண்டால் அல்லாஹ் உனக்கு சுவர்க்கத்தை வைத்திருக்கிறான், அல்லது நான் அதாவது நீ விரும்பினால் உன்னுடைய ஆரோக்கியத்துக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய நேரம் அந்த பெண்மணி சொல்லுகிறாள், நான் பொறுமையை கடைபிடிக்கிறேன், என்றாலும் நான் இந்த காக்காவளி நோயால் நான் பாதிக்கப்பட்டு விடக்கூடிய நேரம் எனது ஆடை உயராமல் எனது ஔரத்துகள் மறைக்கப்படுவதற்கு துஆ செய்யுங்கள் என்று சொல்லக்கூடிய நேரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதற்காக துஆ செய்தார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இந்த பாடத்தை கொண்டு வந்து என்ன சொல்லுகிறார்கள், காக்காவளி நோய் என்பது காற்றை அடக்குவதனூடாக உண்டாகலாம் என்ற ஆழமான கருத்தை அன்று இந்த பாடத்தை கொண்டு வந்து இந்த உம்மத்துக்கு சொல்லியிருக்கிறார்கள் என்றால், வேளாண் நண்பர்களே, சகோதரர்களே, காக்காவளி நோய் அல்லது ஹார்ட்டினுடைய அதாவது பல நோய்கள் அதாவது உண்டாகலாம் என்ற
அந்த கருத்தை இமாமுனா புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். சிறுநீரை அடக்குவது, மலத்தை அடக்குவது பல நோய்கள் உண்டாகும். மேலான நண்பர்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இப்படியான வழிமுறைகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். இந்த முறைகளை பேணக்கூடியவர்களாக நாம் வாழ வேண்டும். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வமாக இருக்கிறது. நாம் உடல் ஆரோக்கியமாக இருப்பதுதான் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆரோக்கியமான வாழ்க்கை தான் எமது சமூகத்தில் ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதற்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆரோக்கியமான சூழலை உருவாக்குவதுதான் ஆரோக்கியமான தேசத்தை உருவாக்குவதற்கு அடிப்படை என்ற யதார்த்தத்தை நாம் விளங்கி இன்றிலிருந்து எமது வீடுகளில் இருக்கக்கூடிய அனைவர்களும் நாம் ஆரோக்கியத்தை கடைபிடிப்பதற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டி தந்த வழிமுறைகளை பின்பற்றுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் நாம் உலகத்திலே வாழக்கூடிய நேரம் ஆரோக்கியமான முறையில் வாழ்வதற்கு நீ தௌஃபீக் செய்திடுவாயாக. பயங்கரமான நோய்களில் இருந்து உன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறோம். யா அல்லாஹ் யார் நோய் வாய்ப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு சிறந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை நீ வழங்கி விடுவாயாக. உலகத்திலே ஆரோக்கியமாக வாழ்ந்து உனது பொருத்தத்தை அடைந்தவர்களாக உலகத்தை விட்டு யா அல்லாஹ் உனது சந்தோஷமான நிலையிலே மரணிக்கக்கூடிய